குக் வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் நடந்த எலிமினேஷன் ரவுண்டில் ஷாலினி ஜோயா அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா இவங்க 2 பேருமே தான் எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. மேலும் இந்த வாரம் நடக்கிற எலிமினேஷன் தான் குக் வித் கோமாளி சீசன் 5ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷனாக இருக்க போகுது. குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பித்து கடந்த 3 வாரங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 4வது வாரமான இன்னைக்கு தான் இந்த எலிமினேஷன் வீக்கை வச்சுருக்காங்க. ஷாலினி ஜோயா அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா இவங்க 2 பேரும் தான் இந்த எலிமினேஷன் ரவுண்டில் கலந்துக்கிட்டாங்க. ஷாலினி ஜோயா எலிமினேஷன் ரவுண்ட்லேருந்து சேஃப் ஆயிட்டாங்க. மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா தான் இந்த எலிமினேஷன் ரவுண்ட்லேருந்து வெளியேறியிருக்காரு. மேலும் குக் வித் கோமாளியில் இது ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிறனால இதுக்கப்புறமா காம்படிஷன் போட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னும் எல்லாருமே அவங்களோட முழு டேலண்ட்டையும் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளி சீசன் 5ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிறனால எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு தான் ஸ்ரீகாந்த் தேவாக்கு குட் பை சொல்லியிருக்காங்க. மேலும் கண்டிப்பாக வைல்ட் கார்டு ரவுண்ட் வரும், கண்டிப்பாக நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஜட்ஜஸ் அவங்கள ஆறுதல் படுத்தி வெளியே அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் தேவா ஷோ விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுட்டு தான் கிளம்பியிருக்காரு. மேலும் குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிறனால இவ்வளோ நல்லா ஜாலியாக இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்த மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அவங்களோட உண்மையான குக்கிங் ஸ்டைலை காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களோட அடுத்தடுத்த குக்கிங்கை பார்க்கறதுக்காக ஏக்கராக காத்துட்ருக்காங்க.